பதவி ஆசை இருந்திருந்தால் நான் 2006 எனக்கான தொகுதியில் நான் நின்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு போப்பா உனக்கு சீட்டு இல்லைன்னு நான் சொல்லியிருக்க முடியும். இது எனக்கான சீட்டு, நான் நிற்கிற தொகுதி, ஜெயிக்கிற தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நின்றுக்க முடியும். அன்றைக்கே நான் விட்டு கொடுத்தேன். சரி ரைட் போ, நீ நில்லு அப்படின்னு அன்றைக்கே விட்டு கொடுத்தேன். பதவியில் ஆசை இருந்தால் நான் அன்றைக்கி அப்படி விட்டு கொடுத்துருக்க முடியாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், பதவிக்காக நான் போகவில்லை. அதை நான் வெளியே இருந்தே பண்ண முடியும். ஒன்று, கூட்டணி ஆட்சியை இந்த காலச்சூழலில் நான் கோர மாட்டேன் அப்படின்னு கேட்டகாரிக்கலி ஐ ரிஜெக்டட் ஆல்ரெடி. ஏற்கனவே நான் திட்டவட்டமாக மறுதளித்து விட்டேன். அப்புறம் என்ன அதில் ஒரு சின்ன உள்நோக்கம்? அது எதுக்கு நான் உள்ளே போய் தான் செய்யணுங்கிறது என்ன இருக்குது? தேர்தலுக்கு பிறகு அதை செய்யணும்னா நான் என்னால் செய்ய முடியுமே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனவே என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் ஊடகங்களில் இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள், திருமாவளவனை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிற சக்திகள் பரப்பிய அவதூறுகளை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. பதவிக்காக நான் போட்டியிடவில்லை. நான் போட்டியிடுவதால் இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்கிற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. 200 இடங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் அறுதியிட்டு கூறுகிறேன். இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் சர்வே முடிவுகள் ஆதரவான தகவல்களை பதிவு செய்து வருகின்றன. எனவே நான் சந்தேகப்பட்டு ஒரு ஹங் அசெம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். என்னுடைய உத்தியை நான் தள்ளி வைக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இளைய பெருமாள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே ஒரு பொறியாளர், துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர், அவர் நான் நிற்கிற காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். 2001 ஒன்று செஞ்சேன். அப்போல்லாம் இது பெரிய அளவில் பேசப்படாத காலம், விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவில் கவனிக்கப்படாத காலம். அன்னைக்கு 8 இடம் திமுக கொடுத்துச்சு. அப்போ நான் திட்டமிட்டு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தே தீர்வேன்னு அவினாசியில் ஒரு பெண்ணை தேடி பிடிச்சி ஒரு அருந்ததியர் சமூகத்து பெண்ணுக்கு கொடுங்கன்னு கொடுத்தேன். அதே மாதிரி சமயநல்லூர் தொகுதி எனக்காக நான் கேட்டு வாங்கினேன். கலைஞர் முடியாதுன்னு சொன்னார். சமயநல்லூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் நிற்கிற தொகுதி, அதை போய் கேட்குறீங்களே, தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் வெளியே வந்த பிறகு மறுபடியும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. திருமாவளவன் தலைவர் கூப்பிட்றாருன்னார். போனோம். நீங்கள் நிற்கிறீங்களான்னார். ஆமாம் நான் நிற்கிறேன்னு. அப்படின்னா உங்களுக்கு சமயநல்லூர் தொகுதியை தர, நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் நிற்கிறேங்க ஐயான்னு சொன்னேன். அந்த சமயநல்லூர் தொகுதியை அதன் பிறகு நான் கக்கன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த கஸ்தூரி கக்கன் அவர்களை வேட்பாளராக்கி அங்கே நான் அறிவிப்பு செய்தேன். அவர் கட்சி கிடையாது, தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் அந்த குடும்பத்தை கௌரவிக்கணும். அங்கே தமிழ் மாநில காங்கிரஸில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த நிலையை நான் கவனித்த போது, நான் நிற்கிற தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்தேன். ஆனால் கலைஞர் அதுக்கு முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு, என்னை அவரே விழுப்புரத்தில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்போது நானே எதிர்பார்க்கலை. திருமாவளவன் மங்களூரில் போட்டியிடுகிறார் அப்படின்னு கலைஞரே அறிவித்தார். என் பேரை நான் சமயநல்லூரில் தான் எழுதி வச்சுருந்தேன். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது முன்னாடி அவர் எனக்கு கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி அப்படின்னா அவங்க நிற்கட்டும், நீங்கள் இங்கே நில்லுங்கன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. நீ நிற்காமல் இருக்க விடாங்கிறதுக்காக என்ன மாற்றி விட்டார். நான் வேறு யாரையாவது போட்டுருங்கிறதுனால இது நிகழ்ந்தது. ஆகவே 2001 கக்கன் குடும்பத்தினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததைப் போல 2026 அந்த பகுதியில் சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன்
பொறியாளர் ஜோதிமணி இளையபெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.